அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பல பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறைவன் நம்மை சோதிப்பார். நம்ம கோவிலுக்கு போறப்ப நீங்க குலதெய்வம் கோவிலா இருக்கட்டும், சிவபெருமான் கோவிலாக இருக்கட்டும், முருகப்பெருமான் கோவிலாக இருக்கட்டும், நீங்க எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம தேங்காய் வளம் வாங்கும்போது அங்க போய் நீங்க பேரம் பேசாதீங்க. மாலை இவ்வளோங்களா, பழம் இவ்வளவா, தேங்காய் இவ்வளவா அப்படின்னு நீங்க பேரம் பேசாதீங்க. அந்த இடத்துல இறைவன் வந்து நம்மளையே சோதிப்பார் அவங்க மூலியமா. அவங்க அந்த தேங்காய் வளத்தை எச்சு சொல்லி விற்று அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரரெல்லாம் ஆயிர போகிறது இல்லைங்க. நம்ம வந்து அங்கே போய் மற்ற கடைகளில் நம்ம துணி எடுக்க போகிறோம், ஏதோ ஒரு ஜுவல்லர்ஸ் வாங்க போகிறோம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்க போகிறப்போ பேரமே பேச மாட்டோம், வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் எல்லாருமே பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்போ அந்த தேங்காய் வளம் வாங்குறப்போ ஏங்க மாலை இவ்வளவா, தேங்காய் இவ்வளவான்னு கேட்டு இறைவன் நம்மளை விட்டு சென்று விடுவார். பக்தியில் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும். அது எவ்வளவா இருக்கட்டும் அந்த தேங்காய் பழம், நீங்கள் வாட்டுக்கு வாங்கிட்டு போய் சாமி கோயில் வச்சு உடச்சி சாமி கும்பிட்டுவாங்க, இறையருள் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் லாங்கெல்லாம் போகிறப்போ இந்த பாக்குத்தட்டெல்லாம் கொண்டு போய் நம்ம சாப்பிடுவோம். பாக்குத்தட்டு, குளிர்பான பாட்டல்கள், அப்புறம் இந்த கவர்கள், இதெல்லாம் வந்து நினச்ச இடத்துல கோயிலில் எரிஞ்சிட்டு வராதீங்க. அங்கே ஒரு குப்பை டப்பி வச்சுருப்பாங்க, நம்ம அதில் ஒண்டி போட்டுட்டு வரணும் அப்படின்னு எல்லாருமே சிந்திக்கணும். நாங்கள் இருக்கிற கிராம கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுறாங்க. எல்லாம் நிறையாவே வந்து அவங்க கொண்டுட்டு வர்ற பொருட்களை எல்லாமே அப்படியே எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அது வந்து ரொம்ப தவறு. நம்ம தான் மக்களாகிய நம்ம திருத்திக்கிட்டு நம்ம வீட்டை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுருப்போமோ அந்த மாதிரி திருக்கோவிலையும் சுத்தமாக வச்சுருக்க பக்தர்களாகிய நம்ம தான் உதவணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.